வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸ்வாப் டூ வேரியபிள்ஸ், அதாவது இப்போ a ஈக்குவல் டு 5 இருக்குது, b ஈக்குவல் டு 4 இருக்குது. இப்போது ஏல 4ம் பியில் 5 இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணுறது. இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாமில் எதனா ஒரு மெத்தட் கேட்பாங்க. அப்படி மெத்தட் பேர் மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் எதனா ஒரு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் 1 யூஸிங் எ டெம்பரரி வேரியபிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுப்போம். இப்போது டெம்ப்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நான் எக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுறேன். எக்ஸ் வேல்யூக்குள்ளே ஒய்யை ஸ்டோர் பண்ணிடுறேன். திரும்ப ஒய் வேல்யூக்குள்ளே டெம்பை ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த ஸ்வாப் ஆகிடும். இது ஒரு டெக்னிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்ஸுக்குன்னு ஒரு நம்பர் வாங்குகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். நான் எக்ஸுக்கு இப்போ 5 வாங்குகிறேன். நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ வாங்கிக்கிறேன். ஒய்க்கு வந்து 6ன்னு வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸில் 5, ஒயில் 6 இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்குது? எக்ஸ் காமா ஒய்யோட இன்னொரு ஆன்சர் வரணும் இல்லையா? ஸ்வாப் ஆகிட்டு. ஸோ ஸ்வாப் யூஸிங் டெம்ப். அப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே போயிடும். ஃபங்க்ஷனுக்கு என்ன கொண்டு போகும்? 5, 6 இங்கே கொண்டு போகும். இப்போது டெம்பில் வந்து என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 இருக்கும். இப்போ அடுத்தது எக்ஸுக்குள்ளே இப்போ என்ன இருக்கும்? ஒய்னுடைய வேல்யூ 6 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒய்க்குள்ளே என்ன இருக்கும்னா டெம்ப் வேல்யூ. டெம்ப் என்ன இருக்குது? இப்போது ஸ்டார்டிங் வேல்யூ 5. ஏன்னா டெம்பில் ஏறின எக்ஸ்னு வேல்யூனா அது 5 இருந்தது. 5 இங்கே வந்துடும். இப்போ ஸ்வாப் ஆகிட்ருக்கும். இப்போ எக்ஸில் ஒய்னுடைய வேல்யூ என்னது? 6 இருக்கும். ஒயில் டெம்ப் எக்ஸனுடைய வேல்யூ 5 இருக்கும். அப்போது எக்ஸினுடைய வேல்யூ 6, ஒய்னுடைய வேல்யூ 5. அப்போ 6ம் 5ம் ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வருது. இப்போது ஸோ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஸ்வாப்பிங். ஸோ இதனுடைய ஆன்சர் 6, ஒய்னுடைய ஆன்சர் 5ன்னு நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லையா, இன்னொரு மெத்தடு, இந்த டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஒரு மெத்தட். இது ரொம்ப ஈஸியஸ்ட். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனை படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வாங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ நான் 10ன்னு வாங்கிக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு 10. நெக்ஸ்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்க்கு நான் 20 வாங்கிக்கிறேன். இப்போ எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு ஸ்வாப் நம்பர் டெம்ப். இது ஒரு பேர். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ 10, 20 இங்கே கொண்டு போகுது. ஸோ இதில் 10, 20 இருக்கும். ஸோ எக்ஸ் காமா ஒயில் என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸுக்கு ஒய் ஸ்டோர் பண்ணுறேன். இதில் 20 வந்துடும், இதில் 10 வந்துடும். அப்போ எக்ஸுக்கு 20, ஒய்க்கு 10. அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்கும்? 20 இருக்கும், ஒய்க்கு 10 இருக்கும். இந்த 20, 10ம் திரும்ப கொண்டு வரும். இப்போ எக்ஸில் 20, ஒயில் 10 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் இப்போ எக்ஸில் என்ன இருக்கும்? 20 இருக்கும், ஒயில் என்ன இருக்கும்? எக்ஸனுடைய ஆன்சர் இருக்கும் 10. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி இந்த டெம்பரரி வேரியபிள்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரே லைனில் யூஸ் பண்ணிடலாம். இதுதான் வித்தவுட் யூஸிங் எ டெம்பரரி வேரியபிள். சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். மெத்தட் 1க்கும் அதே ஆன்சர் தான், மெத்தட் 2க்கும் அதே ஆன்சர் தான். ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். டெம்பரரி வேரியபிளை யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுங்கள். எக்ஸ் ஒய் வேல்யூ வாங்கிக்கிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதோடைய ஆன்சரை சால்வ் பண்ணி கொண்டு வந்து திரும்ப பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஓவர். மெத்தடு 2லேயும் அதே மாதிரி தான். என்ன பண்ணோம்? எக்ஸு ஒய் வேல்யூ வாங்கிக்கணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு ஒரே லைன் தான். எக்ஸுக்கு ஒய், ஒய்க்கு எக்ஸுன்னு அது ஒரே லைனில் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் திரும்ப கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.